சென்னையில் நேற்று திருமலா நிறுவன மேலாளர் நவீன் தூக்கிலிடப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் நவீன் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட அறிக்கையிலும் சந்தேகத்திற்கிடமாக எதுவும் இல்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தற்கொலை செய்து கொண்ட நவீனுக்கு சொந்தமான குடிசை அமைந்துள்ள பகுதியில் சிசிடிவி கேமரா பதிவுகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நேற்று திருமலா நிறுவன மேலாளர் நவீன் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் நவீன் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட அறிக்கையிலும் சந்தேகத்திற்கிடமாக எதுவும் இல்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தற்கொலை செய்து கொண்ட நவீனுக்கு சொந்தமான குடிசை அமைந்துள்ள பகுதியில் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி இருக்கின்றனர் போலீசார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருமலா பால் நிறுவனத்தினுடைய கருவூல மேலாளராக இருந்த நவீன் பொலிமேனி நேற்று தூக்கிட்ட நிலையில் சடலமாக புழல் காவல் நிலைய எல்லைப் பகுதியில மீட்கப்பட்டார். முன்னதாக இவர் மீது திருமலா பால் நிறுவனம் அவருடைய அந்த பணிபுரிந்து வந்திருந்த நிறுவனத்துல 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் அவர் கையாடல் செய்ததாக ஒரு புகாரை அளித்திருந்தது. கடந்த மாதம் 24, 25 தேதிகளில் இருவேறு புகார் சென்னை மத்திய குற்றப்பிரிவிலும் கொளத்தூர் காவல் மாவட்டத்துடைய துணை ஆணையரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த புகார் விசாரணையில் இருந்த நிலையில்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அவர் தூக்கிட்ட இடத்தில் சடலமாக மீட்கப்பட்ட போது அவருக்கு சொந்தமான ஒரு காலியிடம் அதில் கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கப்படாத நிலையில அதற்காக ஒரு குடிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடிசைக்குள் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டார். தூக்கிட்ட நிலையில அதுவும் 2 கைகளும் பின்னால் கட்டப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. இது தொடர்பாக அவருடைய உடலை பிணக்கூறாய்வுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தார்கள். பிணக்கூறாய்வினுடைய முதற்கட்ட அறிக்கையில அவர் சந்தேகத்திற்கிடமான எந்த விதமான, அதாவது தற்கொலையை தாண்டி வேறு எதுவும் அதில் மரணத்தில் சந்தேகம் இல்லை என்பதற்கான மருத்துவ ரீதியான தடயங்கள் கருத்திருப்பதாகும். அதாவது எதுவும் இல்லை, அதற்கான சந்தேக மரணத்திற்கான எந்த விதமான தடயமும் இல்லை என்பது தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடத்துல அவர் நேற்று, அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு நேற்று அதற்கு முதல் நாள் மாலை அவர் தனது காரில் உள்ளே வருவதாகவும் அதற்கு பிறகு வெளிநபர்கள் யாரும் அங்கே உள்ளே வரவில்லை என்பது சிசிடிவியில் பதிவாகி இருப்பதாகவும் அவர்தான் விசாரணையில அவர்தான் தூக்கிடுவதற்காக ஒரு நைலான் கயிறு ஒன்றை வாங்கி வந்திருக்கிறார் என்றும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த குடிசைக்குள் அவர் தான் தூக்கிடும் பொழுது அவர் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடாது, மனம் மாறி விடுவித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தன் கைகளில் கயிறால் சுற்றி இருக்கிறார். அது இலகுவாக தான் சுற்றப்பட்டிருக்கிறது. இறுக்கமாக வேறு நபரால் கட்டப்படுவதற்கான நிலையில் அது இல்லை என்பதையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சிசிடிவியின் அடிப்படையில அந்த இடத்தில் வெளிநபர்கள் யாரும் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த புறச்சூழல் மற்றும் பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையின் அடிப்படையில் இது தற்கொலைதான் என்பதை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.